வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். இந்த vlogோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, விசாகன் குட்டிக்கு எக்ஸாம் இன்னையோட முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரே ஹாப்பி. எனக்கு அவனுக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையோ, எனக்கு அப்படியே அப்பாடா அப்படின்னு ஒரு ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை மொத்த தடவை பார்க்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. குட்டி, எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? ஈஸியா? மேக்ஸ் எக்ஸாம் லாஸ்ட்டு. ஜாலியா? இப்போ எக்ஸாம் கூட ஹால் டிக்கெட்லாம் இருக்கா விசாகன்? எவ்வளோ நேரம் எக்ஸாம் எழுதுறதுக்கு? 2.5 ஹவர்ஸா? நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். பாய். பார்த்தீங்கன்னா கார் ஃபுல்லாக ஒரே பனித்துளியாக இருக்குது. கிளைமேட் சேஞ்ச் நடக்க போகுது. ஏன்னா இப்போல்லாம் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. கிளைமேட் நல்லா இருக்குது, நல்லா காற்றடிக்குது, அந்த மாதிரி இருக்குது. எவ்வளோ பனித்துளி இருக்குது பாருங்கள். நீங்கள் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சேன்னு தானே பார்க்குறீங்க. துவரம்பருப்பு இட்லி. இதுதான் இந்த துவரம்பருப்பு இட்லி. அந்த இட்லியை வந்து உதுத்து வச்சுருக்கேன். இதிலே வந்து நீங்கள் புட்டு மாதிரி செய்யலாம். ஸோ எவ்வளோ உதிரியாக வருது பாருங்கள். இது ஜஸ்ட்டு தாளிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். வெங்காயம், பச்சை மிளகா, காரம் போட்டு, கடுகு, கடலப்பருப்புலாம் போட்டு காரம் போட்டு தாளிச்சிங்கன்னா காரம். இதே வந்து தேங்காய், முந்திரி பருப்பு, ஏலக்காய்லாம் போட்டு ஸ்வீட்டாக போடணுன்னா ஸ்வீட் போட்டு சுகர் போட்டு தாளிச்சிக்கலாம். பட் நான் வந்து இதில் பொடி போட்டு அவருக்கு பிசைஞ்சு தருவேன். ஆச்சுக்குட்டியை ஸ்கூலுக்கு விட்டு வந்துட்டு இந்த வேலை தான் பார்த்துட்ருக்கேன். இட்லி வச்சு அவருக்கு இந்த இட்லி வந்து பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் தான் இருக்கோன்னு பேர், ஆனால் வேலை ஓய மாட்டேங்குது. இந்த பாருங்க, அவங்களுக்கு ஸ்கூலுக்கு சேமியா செஞ்சாச்சு. இவருக்கு துவரம்பருப்பு இட்லி. ஏன்னா குட்டீஸ் வந்து இந்த இட்லி சூடாக சாப்பிட்டு தான் பிடிக்கும், அதனால வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஈவினிங்காக வச்சாச்சு. ஸோ இவருக்கு இட்லி வச்சிட்டேன்னா எனக்கு வந்து பழைய சாதம் ஊறிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பழைய சாதம் தான் சாப்பிட போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு பெருக்க, பாத்திரம் விளக்கு, துணி துவைக்கன்ட்டு ஒரு வேலையாக போகும். குட்டீஸ்க்கு பேக் பண்ணது போக மீதி சேமியா இருக்குது, பழைய சாதம் இருக்குது பாருங்க. இதுதான் நான் சாப்பிட போகிறேன். அடுத்து இட்லி அவருக்கு. ஸோ அவ்வளோதான். வீட்டில் இருக்க 4 பேருக்கு 3 டிஃபன். வேலை முடிஞ்சது. 1000 டிஃபன் இருந்தாலும் இந்த பழைய சாதத்தை அடிச்சிக்க முடியாதுங்க. எனக்குமே கொஞ்சம் இட்லி மீறும் தான் இருக்குதான். பட் இருந்தாலும் எனக்கு பழைய சாதம் தான் வேணும்ன்ட்டு எடுத்துகிட்டு ஓடியாந்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பழைய சாதம். பார்த்தா ஒரே புகை மூட்டமாக தெரியுது. டஸ்ட்டும் கிடையாது, பனியும் கிடையாது, என்னன்னே தெரியலல்ல. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு வெளியில் வேலை முடியும்னு இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இன்னும் முடியல. இப்போ நானும் ஜீவிதாவும் வெளியில் கிளம்பியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னடா செஞ்ச லித்துக்கு? இட்லி கடலக்காய் சட்னியா? வர்றா, சூப்பர். உனக்கு தெரியும், உனக்கு ஒன்று தெரியுமா? அது கிடையாது, நீ கடலக்காய் சொன்னல. எங்கள் ஊரில் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா மல்லாட்டை. அதுவும் தெரியும். இதான் ஒரு ஃப்ளோவில் சொல்லி பழகியாச்சு. ஓகே. ஊர்லேயும் சிலர் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க, மல்லாட்டை சட்னி. அப்படி கடையிலையும் போய் கேட்டோம்னா மல்லாட்டை அப்படின்ட்டு. எங்கள் ஊர் பக்கம் எல்லாருமே மல்லாட்டை தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து மல்லாட்டைன்னா எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்பாங்க. நான் காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் சொல்கிறேன். ஏன்னா அது மல்லாட்டை அப்படின்னு கடலக்காய் சொல்லுவாங்க, கடலை சொல்லுவாங்க, நிலக்கடலை சொல்லுவாங்க. ஆனால் மல்லாட்டை எங்கள் ஊர் சைட்லாம் அது பேர். நீங்கள் எந்த ஊர்? உங்கள் ஊரில் அப்படிலாம் சொல்லுவாங்களான்னு சொல்லுங்கள். சொல்லுடா. எங்கள் சைடில் கடலக்காய். வெளியில் வந்தாலே இது ஒன்று நினச்சா ஒரு டெம்ட் ஆகிடுது. பாரு எவ்வளோ பேர் வேலைக்கு போகிறாங்கன்ட்டு. நம்மளும் தான் இருக்கோமே. நம்மளும் ஒரு வேலைக்காக தான் போய்கிட்டு இருக்கோம். அந்த வேலையை ஒழுங்காக முடிப்போம். ஆமாம். பட் இருந்தாலும் ஒர்க் பண்ணி அதில் ஒரு காசு வந்தால் அது ஒரு ஹாப்பி இல்லை. போட அவனை யார் தடுத்தா? யார் உன்னை தடுத்தான்ற? எங்கள் ஸ்கூலில் பாதி நேரத்துலேயே விட்டு போகிறாங்களே. ஆச்சு 12 மணிக்கெலாம் வந்துடுது. விசாகன் 2 மணிக்கெலாம் வந்துடுறான். எங்கே போகிறது வேலைக்கு? அதுக்கு நீ ஆம்பளையாக பிறந்து. ஆமாம். MCA படித்து முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கோம். ஸ்வீட் நம்ம 2 பேர் பிளாக் டிஷர்ட்டு. சாக்லேட் வாங்கி கொடு. இங்கே ஒரு கல் வச்சுருக்காங்க. இதை பார்க்காத வந்து இடிச்சுக்கிட்டா ஜீவிதா. முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இதுக்கு மேலே போயிட்டு சமைக்கணும். குட்டீஸ் வந்துடுவாங்களா? ஆச்சு 12 o'clock வந்துடுவா. விசாகன் குடிக்கும் எக்ஸாம்னால 12 o'clock வந்துடுவான். போயிட்டு சாதம் வச்சு சாம்பார் வைக்கணும். விறுவிறுன்னு அந்த வேலையை பார்க்கணும். இப்போ எங்கே வந்திருந்தோம் என்ன அப்படின்றத அப்புறமா உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணுறேன். ஓகே.
20 ரியால் எடுத்துகிட்டு வெளியில் கிளம்பியாச்சுங்க. நம்ம போய் மாலில் ஃபன் பண்ண போகிறோம். அதுவும் நாங்கள் ஒருத்தவங்க 2 பேர் இல்லை, குட்டீஸ் 2 பேர், நாங்கள் 2 பேர். ஸோ 4 பேர் சேர்ந்து ஃபன் பண்ணுறதுக்கு 20 ரியால் தான். ஸோ எங்கே என்னன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் வாங்க. இந்த மாலில் தான் நாங்கள் 4 பேரும் சேர்ந்து ஃபன் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ரொம்ப பக்கம் தான். இந்த மால் வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 10 to 15 minutes தான். அதனால தான் இந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இந்த ஆஃபர் வந்து எல்லா நாளுமே இல்லைங்க, வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து இருக்குது. ஸோ என்ன ஆஃபர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன், எல்லாமே சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து கார்டை ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. ஸோ 20 ரியல் எடுத்துகிட்டு கார்டையும் எடுத்தாச்சு. இந்த கார்டு வந்துட்டு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா அவங்களே வந்து போட்டு தருவாங்க. நாங்கள் ஆல்ரெடி நிறைய தடவை வந்து போயிருக்கோம், அதனால் அந்த கார்டு நாங்கள் வச்சுருந்தோம். ஸோ அதில் வந்து நாங்கள் டாப்அப் மாதிரி பண்ணிக்கிட்டோம். டாப்அப் பண்ண உடனே அச்சுக்குட்டி வந்து ஸ்வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றா எனக்கு இது வேணும் அது வேணும்ன்ட்டு. இந்த ப்ளே பார்த்தீங்கன்னா 1 ரியால் தான். இது வந்து அப்படியே ஃப்ளைட் மேலே போயிட்டு கீழே இறங்குற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம ஃப்ளைட்டில் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ இதை பார்த்த உடனே அச்சுக்குட்டி வந்து இதில் விளையாட ஆரம்பிச்சிட்டா. யூஸ்வலாக நாங்கள் வந்து ஒரு 3:30-4 கிளம்பிடுவோம். ஆனால் அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clock கிட்ட ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ரஷ் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா குட்டீஸ் எல்லாருக்கும் இன்னுமே ஒரு சில ஸ்கூல்லலாம் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதனால நிறைய க்ரௌட் வந்து அந்த அளவுக்கு இல்லை. இதே எக்ஸாம் டைம் இல்லாமல் நார்மல் டைமாக இருந்துச்சுன்னா திருவிழா மாதிரி அவ்வளோ கூட்டம் இருக்கும். அவ்வளோ குட்டீஸு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஃபன் கேம் எல்லாமே வந்து குட்டீஸ்க்கு மட்டும் இல்லை, பெரியவங்க நம்மளுமே விளையாடலாம். அது மாதிரியும் நிறைய இருக்குது. ஸ்விங்கு, டேஷிங் காசு அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இது வந்து ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே சுற்றி சுற்றி வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா 1 ரியால் தான். ஸோ இது போட்டுட்டு அப்படியே அச்சு பாப்பா வந்து ஒரு ரவுண்டு வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இது முடிஞ்சது திருப்பி கேட்டாங்கன்னா திருப்பி நம்ம டேப் பண்ணோம். ஒரு தடவை டேப் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா 1 ரியால் வந்துட்டு வரும். இந்த கேம் வந்துட்டு என்னன்னா போட்டில் போய்கிட்டே இருக்க மாதிரி அதில் ஃப்ளாஷ் ஆகி காமிக்குது இல்லையா, அது ஒன்று கேட்ச் பண்ணும். ஸோ இது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். லைட்டு பிளிங்க் பண்ண வந்துட்டு அது கரெக்டாக நம்ம பார்த்து மேட்ச் பண்ணி இது பண்ணோன்னா பாயிண்ட்டு. அடுத்து அவங்க அப்பா கூட விளையாடுவேன்னு சொல்லிட்டு ஒடியாந்துருச்சு. இது என்னன்னா துப்பாக்கியில் வந்து ஷூட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேமு. ஸோ இது எல்லாத்தையும் விளையாண்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுவுமே 1 ரியால் தான். பட் விசாகன் குட்டிக்கு செப்பரேட்டாக 1 ரியால் டேப் பண்ணும், அச்சுக்கு தனியாக 1 ரியால் டேப் பண்ணும். அடுத்தது போட்டிங் போகணும்னு சொல்லிட்டு அச்சுக்குட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பட் இதுக்கு வந்து கொஞ்சம் ரஷ் இருந்தது. எப்படியும் நாங்கள் ஒரு 20 minutes கிட்ட வெயிட் பண்ணி தான் இந்த கேமுக்கு வந்து போயிருந்தோம். இது வந்து ஒரு போட்டிங் மாதிரிங்க, அப்படியே சுற்றி வரும். இந்த பென் குயின் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது அப்படியே சுற்றி வரும். ஒரு 3 ரவுண்டு கிட்ட வரும். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அச்சு பாப்பா தனியாக வந்து இந்த ரைடில் வந்து போகிறா. நானே போகமாட்டா அப்படின்ட்டு தான் இருந்தேன். ஆக்சுவலி ஹைட் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா அவங்க தனியாக போகலாம். இதுக்கு முன்னாடிலாம் வந்து அவள் கொஞ்சம் குட்டியாக இருந்தாளா, அதனால வந்து தனியாக அலௌடு கிடையாது. நான் அவளோட தான் சேர்ந்து போவேன். இது என்னன்னா இந்த சீட் வந்து கொஞ்சம் பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு தான் உட்காந்து ஏந்திரிக்கணும். கொஞ்சம் குண்டா இருக்கவங்கன்னா கஷ்டம். அதனாலதான் சரி ஐயோ உட்காரணுமா அப்படின்னு யோசிச்சேன். அப்புறம் ஹைட் செக் பண்ணா அச்சுக்குட்டிக்கே கரெக்டா இருந்தது. அப்புறம் போ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தைரியம் சொல்லி அனுப்பியாச்சு. அவளுக்கும் ஒரே சந்தோஷம். நான் பயப்படலாம் மாட்டோமா, அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஏறி ஓடிக்கிட்டு இருந்தா. இந்த ரைடுமே பாத்தீங்கன்னா 1 ரியால் தான். இதே 2 பேர் நம்ம போனோம்னா ஒருத்தவங்களுக்கா தனியா டேப் பண்ணுவாங்க. ஸோ 2 ரியால் வந்துட்டு வரும். நான் எதுல பயந்தேன் அப்படின்னா இதுல வந்து ஒரு ஸ்லோப் மாதிரி இருக்கும். அது மேலே ஏறி தண்ணியில கீழே குதிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஹைட்டுக்கெல்லாம் இருக்காது, கம்மி ஹைட்டா தான் இருக்கும். இருந்தாலும் அதுக்கு பயப்படுவாளோன்னு இருந்தேன். ஃபர்ஸ்ட் தாம்மா பயமா இருந்துச்சு, இப்ப ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 ரவுண்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அடுத்து கார் ஓட்டணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த கார் கேமும் வந்து பார்த்தீங்கன்னா 1 ரியால் தான். ப்ளூ கலரில் இருக்க ப்ளே எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 ரியால் தான். ஸோ இதில் வந்து ஸ்விங் எல்லாம் நல்லா பெருசாக இருக்குங்க. அதில் வந்து பெரியவங்க குட்டீஸ் வந்து விசாகன் ஸ்டேஜில் இருக்க குட்டீஸு அவங்க எல்லாமே போகலாம். இது வந்து ஒரு ஃபயர் மாதிரி இருக்கும், அதில் வந்து தண்ணி வந்து அடிக்கிற மாதிரி கேமு. ஸோ நாங்கள் எங்கே வந்திருந்தோம் அப்படின்னா ஃபன் வில்லா தாங்க வந்திருந்தோம். மண்டே அன்னைக்கு மட்டும் வந்து இங்கே 1 ரியாலு. ஸோ மீதி நாளில் வந்தீங்கன்னா ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 ரியாலுக்கு ஸ்வைப் பண்ணுறோம் இல்லையா, அதுவே வந்து 6 ரியால் 7 ரியால் கிட்ட வருங்க. சரி இதுக்கு நம்ம நிறைய தடவை விளையாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மண்டே அன்னைக்கு தான் நாங்கள் செலக்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த மால் போயிருந்தோம் அப்படின்னா எஸ்தான் மால்ல இருந்த ஃபன்வில்லா தாங்க போயிருந்தோம். இங்க இருக்க ஃபன்வில்லால மட்டும் தான் ஆஃபர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நிறைய ஃபன்வில்லால எங்கெல்லாம் இருக்கோ அங்கே எல்லாமே இந்த ஆஃபர் வந்து இருக்கு. பர்வா சிட்டியில், பர்வா வில்லேஜில், அல்கூரில், ஸோ எல்லா இடத்துலையும் மண்டே ஆனால் மட்டும் உங்களுக்கு 1 ரியாலுக்கு வந்து இருக்கும். இது கார்டு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ்ல ரிசப்ஷனில் இருப்பாங்க இல்லையா ஆளுங்க, அவங்கக்கிட்ட சொன்னாலே அவங்க கார்டு எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த வீடியோவில் காமிச்ச கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 ரியாலுக்கு தான் குட்டீஸ் வந்து ப்ளே பண்ணாங்க. ஸோ உங்களுக்கும் இதெல்லாம் கேம்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும்
ஃபேமிலியோடு போயிட்டு ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இங்கே போனாலே போதுங்க, குட்டீஸ் வந்து சாலிடாக ஒரு 2 hours கிட்ட அப்படியே என்கேஜ் ஆயிடுவாங்க. அடுத்து என்ன விளையாடலாம்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுறது. மெயினாக நம்மளுக்கு அமௌண்ட் வைஸும் கம்மியாக இருக்குது, குட்டீஸும் நல்லா ஜாலியாக ஃபன் பண்ண ஃபேமிலியோடன்ட்டு போயிடுறது. இந்த கிளிப்பிங்ஸ் வந்து லாஸ்ட் டைம் ஃபன்வேலா போனப்போ எடுத்தது. இவங்களுக்கு பின்னாடி விளையாண்டுட்டு இருக்காங்க இல்லையா, ஒரு இது ராட்டினம் மாதிரி சுற்றிட்டு இருக்காங்களே, இதுவுமே வந்து 1 ரியல் தான். விசாகன் குட்டி வந்து இந்த இது விளையாண்டு முடிச்சுட்டு அதுவும் போனாங்க. இது தாங்க நான் சொன்ன ப்ளூ கலர் பிளே. இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்கா, ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 ரியல்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து 1 ரியல். மீதி பிங்க் கலரு அந்த மாதிரி வேறு வேறு கலர்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா அது வந்து ஆஸ் யூஷுவல் ரேட்டு தான். ஸோ நீங்கள் வேறு இது ஸ்வைப் பண்ணிட்டு அப்புறம் இது கேட்டுறாதீங்க, அதுக்காக தான் உங்களுக்கு தெளிவாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு தான் பிளானு. ஆனால் ஷாப்பிங்கில் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். குட்டீஸு நாங்கள் எல்லாம் ஃபன் வீலோட ப்ளே பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அதோட ஒரு குட்டி ஷாப்பிங்கும் போட்டாச்சு. நம்மளுக்கு வந்து எப்பயும் வீக்கெண்ட் ஷாப்பிங் அப்படிலாம் கிடையாது. எப்போ திங்ஸு தேவையோ அப்போ வந்து ஷாப்பிங் வந்து போயிட்டு வந்துடுவோம். ஸோ அதனால திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. இந்த ஷாப்பிங்க்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 100 ரியால் கிட்ட வந்துச்சு. ஸோ அப்பப்போ தேவையானது வாங்கிக்கிறது. ஏன்னா வீட்டுக்கு பக்கத்தில் தான் கிராண்ட் மால் இருக்குது, லோலோ இருக்குது, ஆன்மார்ட் இருக்குது. ஸோ 3மே இருக்கிறதுனால ஒரு பால் வேணும் அப்படின்னாலும் உடனே ஷாப்பிங் கிளம்பி போய் வாங்கிட்டு வந்துடுறது. இதெல்லாம் தாங்க நாங்கள் வந்து ஷாப்பிங்கில் வந்து வாங்கிட்டு வந்தது. இப்போ வந்து கொஞ்சம் ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவாக மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ப்ரெட்டில் வாங்கல, ப்ரௌன் ப்ரெட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நட்ஸு அந்த மாதிரி கொஞ்சம் வாங்கியாச்சு. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே, பாய்.